ஜிம்பாப்வேவுக்கு எதிரான சூப்பர் 8 ஆட்டத்துல இந்திய அணியில பெரிய மாற்றத்தை செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது இந்திய அணியில பினிஷர் ரோல்ல ஆடி வரும் ரிங்கு சிங் வெறும் 82.76 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ரன்களை எடுக்கிறாரு. இதனால இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு கருதும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் அந்த இடத்தை நீக்கிட்டு ரிங்கு சிங்கிற்கு மாற்றாக அக்ஷர் பட்டேலை விளையாட வைக்க உள்ளதாக சொல்லப்படுது. இதனால பிளேயிங் லெவல்ல அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் ஆகிய 2 பேருமே இருப்பாங்க. இவராலுமே கடைசி நேரத்துல அதிரடியாக விளையாட முடியும், மேலும் 8 ஓவர்களையுமே வீச முடியும் அப்படின்றதுனால அது அணிக்கு மிகப்பெரிய பலம் கொடுக்கும். மேலும் 1 டவுன் இடத்துல ஆடி வரும் திலக் வர்மா தொடர்ச்சியாக சொதப்புவதால அவரை ஓரம் கட்ட கம்பீர் முடிவு பண்ணிருக்காரா. 120.45 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் நடப்பு T20 உலக கோப்பையில ரன்களை அடிச்சிருக்காரு. ஒரு போட்டியில அதிகபட்சமாக 31 ரன்களை தான் எடுக்க முடிச்சது. இந்த ரன்னுமே 114 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இருக்கு. இதனால திலக் வர்மாவை நீக்கிவிட்டு 3வது இடத்துல சஞ்சு சாம்சனை விளையாட வைக்க தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் முடிவு பண்ணிருக்காரா. மேலும் சாம்சனுக்கு தேவையான ஆலோசனைகளையுமே வழங்க கம்பீர் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இப்படி 2 பெரிய மாற்றங்களை செய்ய கம்பீர் முடிவு பண்ணிருக்காரு. இனி எஞ்சிய போட்டிகள்ல பிளேயிங் லெவனை தீர்மானிக்கும் வேலையை கம்பீர் செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான சூப்பர் 8 ஆட்டத்துல அக்ஷர் பட்டேலை நீக்கியது BCCI நிர்வாகிகள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஆகையால அதனாலதான் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ கண்டிப்பாக இந்தியா இனி வர 2 போட்டிகளுமே வென்றாக வேண்டும். அடுத்து ஜிம்பாப்வே, அதுக்கு அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு 2 அணியுமே ரொம்ப பலம் வாய்ந்த அணிகளாக இருக்காங்க. ஆகையால போட்டி சாதாரணமாக இருக்க போவதில்லை அப்படின்றது மட்டும் உறுதி. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.